ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை நீங்கள் மனமகிழ்ச்சியாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் ஆராதனைகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று நான் நம்புகிறேன். கேட்ட வசனங்களின் வழி நடக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. 84ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்தை சொல்லி, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நேற்றைய தினத்தில் நிச்சயமாய் அதை அனுபவித்திருப்பீர்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்குள்ளே வந்த பொழுது எவ்வளவு இன்பமானவைகள். அங்கே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும். அதாவது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உள்ள ஸ்தலம் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம் என்பது. அப்படிப்பட்டதான வாசஸ்தலத்தை குறித்து, அந்த வாசஸ்தலத்தின் தங்கியிருப்பவரை குறித்து பார்ப்போமேயானால் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். எனக்கு வெளிச்சமா இருப்பார், பாதுகாப்பா இருப்பார். கர்த்தரின் கிருபையும் மகிமையும் அருள்வார். அப்போ அவர் சூரியனும் கேடகுமா இருக்கிறவர் கிருபையை நமக்கு தருவார், மகிமையை தருவார். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, பேச்சிலே, செயலிலே, நடக்கையிலே, பார்வையில, எல்லாத்திலையும் உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். ஸோ உங்களுக்கும் எனக்கும் நன்மை வேணுமா? நிச்சயமா தீர்மானம் பண்ணணும். நான் உத்தமமாய் நடப்பேன். எதுலெல்லாம் உத்தமமாய் நடப்பேன்? என்னுடைய நினைவில், என்னுடைய பார்வையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய நடக்கையில். அப்படி நடந்தால் அவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். இந்த காலையில அவருடைய நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் சூரியனும் கேடகமானவர், கிருபையும் மகிமையும் அருளுகிறவர். இப்படிப்பட்ட தேவன் நன்மை வழங்காதிருப்பாரா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை நிச்சயமாக வழங்குவார். காலை வேளையிலே இந்த நாள் முழு கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை அருள்வாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. கேட்ட வசனங்களின் வழி நடந்து உம்முடைய நன்மை பெற்று உமது பிள்ளைகள் வாழ அவர்களுக்கு அருள் செய்வீராக. நீர் அதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார். God bless you abundantly, again and again and again and again. Amen.